சயின்ஸ் ஆஃப் லிவர் செல் ஃபெயிலியர். உங்களுடைய கல்லீரல் ஒழுங்காக வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அறிகுறிகள் இருக்குது. அந்த அறிகுறிகள் என்னென்னு இப்போ பார்ப்போம். முதல்ல அலோபேஷியா வேறு எதுவும் இல்லைங்க, வெறும் ஹேர் லாஸ். இந்த ஆல்கஹாலிக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன டைப் ஆஃப் ஹேர் லாஸ் இருக்குன்னா பைட் டெம்பரல் ஹேர் லாஸ். பைட் டெம்பரல் ஹேர் லாஸ்னால் இந்த ஓரத்தில் மட்டும் முடி கொட்டவங்களுக்கு. ரெண்டாவது மீடியல் சுப்ராசிலியரி மடரோசிஸ். புருவங்களுடைய முடி கொட்டுறது தான் அந்த மீடியல் சுப்ராசிலியரி மடரோசிஸ். பைட்டாச் ஸ்பாட்னு சொல்லுவோம். அது யூஸ்ஃபுல்லாக விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால கண்ணில் வெள்ளை கலராக ஒரு செடிமெண்ட் வந்து டெபாசிட் ஆகிறதான் பைட்டாச் ஸ்பாட். சப்கன்ஜிட்டல் ஹெமரேஜ், கண்ணில் வந்து ரத்த கசிவு வரும். அடுத்து அனிமியா இருக்கான்னு பார்ப்போம் கண்ணில். அது எப்படி பார்ப்போம், லோவர் பால்பெப்ரல் கன்ஜக்டிவான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதில் பார்ப்போம். அடுத்து ஜாண்டிஸ் பார்ப்போம். ஜாண்டிஸ் வந்து பல்பார் கன்ஜக்டிவில் பார்ப்போம், அதாவது மஞ்சள் காமாலை. கேசர் ஃபிஷர் ரிங்னு ஒன்று இருக்கும், அது யூஸ்வலாக வில்சன் டிசீஸ்னு ஒன்று இருக்கும், அதில் பார்ப்போம். ஜாந்தலஸ்மான்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாந்தலஸ்மானா வேறு எதுவும் இல்லை, நம்ம கண்ணை சுற்றி ஒரு கொலஸ்ட்ரால் டெபாசிட் வந்து ஃபேட் வந்து ஒரு அக்யூமுலேட் ஆகிறதா அந்த ஜாந்தலஸ்மான்னு சொல்லுவோம். அடுத்தவங்க வந்து சங்கனைஸ் இருக்கும், பெரோட்டிட் சலவரிக்கனாலும் என்லார்ஜ் ஆகிருக்கும். அப்புறம் சில பேருக்கு லாஸ் ஆஃப் ஃபேஷியல், இந்த தாடி மீஸ் எல்லாம் சில பேருக்கு வந்து கொட்டிடும். ப்ளீடிங் கம்ஸ் இருக்கும். அப்புறம் ஃபீட்டர் ஹெப்பாட்டிகஸ்னு ஒரு இருக்குது. ஃபீட்டர் ஹெப்பாட்டிகஸ்னால் அது வந்து ஒரு ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும்னா ஸ்வீட்டிஷாக இருக்கும். சில சமயத்தில் வந்து அது வந்து ஒரு செத்து போன எலியை வந்து ஓப்பன் பண்ண என்ன ஸ்மெல் அடிக்குமோ அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கும். செஸ்ட்டில் வந்து ஸ்பைடர் நெய்வின்னு சொல்லுவோம். ஸ்பைடர் நெய்வினா வேறு எதுவும் இல்லை, நம்மளோட ரத்த குழாய்கள் வந்து ஸ்பைடரை போல காட்சி அளிக்கிறது தான் ஸ்பைடர் நெய்வின்னு சொல்லுவோம். அடுத்து கைனகோமாஸ்டியா. இந்த கைனகோமாஸ்டியா வந்து யூஸ்வலாக மேல்ஸ் தான் இருக்கும். ஆண்களுக்கு வந்து மார்பகம் வந்து பெருசாக இருந்தால் அது வந்து கைனகோமாஸ்டியான்னு சொல்லுவோம். அப்புறம் நெஞ்சில் இருக்க முடியும், அப்புறம் ஆக்சலி ஹேர் எல்லாமே லாஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம செஸ்ட்டில் வந்து டைரக்ட் வெசல்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். லியூகோனைக்கியான்னு இருக்கும், நம்மளுடைய நெயில் பெட்ஸில் இருக்க எல்லாமே வெள்ளையாக இருக்கும், அதை நம்ம லியூகோனைக்கியான்னு சொல்லுவோம். இந்த யூஸ்வல் எதனால வரும்னா ஹைப்பர் ஆல்புமினியா. டிப்யூட்டேரியன் கன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. டிப்யூட்டேரியன் கன்ட்ராக்ஷன்னா நமக்கு பாம்பில் இருக்க சாஃப்ட் டிஷ்யூ வந்து திக்கன் ஆகி புல் பண்ணுறதுனால நம்ம விரல் வந்து இந்த மாதிரி இப்படி கன்ட்ராக்ஷன் ஆகிருக்கும், அதான் டிப்யூட்டேரியன் கன்ட்ராக்ஷன். பால் மாதிரி எரித்திமா இருக்கான்னு பார்ப்போம், கை வந்து செவந்து இருக்கா செக்க செவந்து இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் அதான் பால் மாதிரி எரித்திமா. அப்புறம் ஆஸ்தெரிசிஸ். ஆஸ்தெரிசிஸ் வேறு எதுவும் இல்லை, ஃப்ளாப்பிங் ட்ரெமர். பேஷண்டோட கை வந்து நல்லா நீட்டு சொல்லிட்டு அவங்களோட கையை இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க கை ரிலீஸ் ஆகும்போது இப்படி வரதான் நம்ம ஃப்ளாப்பிங் ட்ரெமர்னு சொல்லுவோம். வேறு கிளப்பிங் இருக்கான்னு பார்ப்போம். கிளப்பிங்னா நம்மளோட ரெண்டு விரலையும் இப்படி நம்ம சேர்க்கும் போது இடையில ஒரு கேப் இருக்கணும். அந்த கேப் இருந்துச்சுன்னா நம்மளுடைய லிவர் செல் வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து அப்டமன். அப்டமனில் யூஸ்வலாக என்ன பார்ப்போம்னா டைலேட்டட் வெசல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் எனி டிஸ்டென்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். இது அட்ரோஃபி ஆஃப் டெஸ்டிஸ் வந்து லிவர் செல் ஃபெயிலியர் ரொம்ப காமனாக இருக்கும். அது யூஸ்வலாக ஆல்கஹாலிக் வந்து இது ரொம்ப காமன். பியூபிக் ஹேர் லாஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அடுத்து கால்கள் எடுத்தீங்கன்னா பீரல் எடிமா, கால் நீர் கோர்த்து இருந்தால் கூட நம்மளோட கல்லீரல் வந்து ஒழுங்காக வேலை செய்யலாம்னு அர்த்தம். இதுதான் நம்மளோட லிவர் செல் ஃபெயிலியர். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச போதாது, நம்ம நிறைய பேருக்கு தெரியணும். அதனால மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.